அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வருட பலன் பார்க்கும்போது நம்ம வருடகிரகங்கள் தாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். என்ன காரணம்னா அதோட இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட தாக்கம் இருக்கும், குருவோட தாக்கம் இருக்கும், ராகுக்கு இருக்க ஒரு தாக்கம் வந்து நீடிச்சிருக்கும் லைஃப் டைமாக. அதாவது குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் பக்கம் நீடிச்சிருக்கும். ஷார்ட் டேர்மாக இருக்காது, கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும். அது என்ன காரணம்னா, அந்த இயற்கை சுபகிரகமாக இருந்தால் நல்லது பண்ணிடும், இயற்கை பாவகிரகமாக இருந்தால் அது கெடுதல் பண்ணும். அதுதான் வித்தியாசம், சரிங்களா? அதனால தான் வருட பலன் பார்க்கும்போது நம்ம வருட கிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம், சரிங்களா? மாத பலன்கிறது மாத கிரகங்கள் மாறும். இப்போ சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு பாருங்கள், 12ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரு 12ஆம் சனி இருக்கார். ஏகப்பட்ட பிரச்சனை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரக்காரங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களாம் படாதபாடு பட்டுருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டுருக்கு, தேவையில்லாத வீண் வேறையங்கள், வெட்டி செலவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 12 இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, பணத்தை சேஃப்டி பண்ண முடியாமல், பணத்தை பாதுகாக்க முடியாமல் செலவு பண்ண வைப்பார். அதுதான் சனியோட வேலை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சரிங்களா? அதனால் விரை சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, குரு பயிற்சி நடக்கும். இப்போ தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். நடந்து முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 45 நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துடும். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த நிகழ்வு வரும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு வரும். 4ஆம் இடத்துல கடகராசியில் வந்து உங்கள் ராசிக்கு 4ல் சுகஸ்தானத்துக்கு போகிறனால குருவோட பார்வை சனி மேலே விழுந்துடும். ஏற்கனவே சனிங்கிற ஒரு பிரச்சனை கொடுக்குற கிரகம், ஒரு கொடூரமான கிரகம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பார்க்குது உங்களுக்கு, 6ஆம் இடத்துல பார்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு, கடன் பிரச்சனை, அது இதனால கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, வாய் கொடுத்து மாட்டியிருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு 12ல் இருக்க சனினால் உங்களுக்கு நடந்திருக்கும். தேவையில்லாத வீண் விரயங்கள், தேவையில்லாத பஞ்சாயத்து, குடும்ப பிரச்சனை, அசிங்கமான எல்லாம் சந்திச்சிருந்திருப்பீங்க. இப்போ குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே விழுகுது. 9ஆம் பார்வை வந்து சனி மேலே மீனராசி மேலே விழுகிறதுனால இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மேஷராசிக்காரங்க வெளியே வருவீங்க. முழுமையாக வெளியே வரலைன்னா கூட ஒரு 50% வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் கவலையப்படாதீங்க. 4ல் குரு இருக்கார். 4ல் குரு பொதுவாக வந்துட்டா பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்த்துருவாருங்க. உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுபவரியமாக கன்வெர்ட் பண்ணிடுவார் உங்களுக்கு. அது 4ல் குரு இருந்து என்ன நடக்கும்? வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 4ல் இருக்க உச்சம் பெறக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு வீண் விரயங்கள், வெட்டி செலவு, வெட்டி விரயங்கள் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒன்றா வீடு மாற்றுறது, இல்லை வீடு வாங்குறது, வீடு புதுப்பிக்கிறது, ஒரு வாகனம் மாற்றுறது, ஒரு வாகனத்தை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறனால ஒரு சில பேருக்கு அம்மாவோட பூர்வீகத்து கிடைக்காம இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆவீங்க. ஏன்னா 4ல் இருக்க குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ சனியோட கொடுமையான பலன், அந்த கெடுதல் பண்ணக்கூடிய அந்த சனியோட கெட்ட கதிர்வீச்சு எல்லாமே குருவோட பார்வையில் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையிலேருந்து ரெடியாக ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு மருத்துவர் அடையாளம் காட்டப்படுவாங்க, நல்ல மருந்து உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும், ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ போகிறீங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? பிரச்சனை இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் குருவோட பார்வை விழுகிறதுனால நிச்சயமாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வருடம் கடைசி இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார், அதாவது கும்பராசியில் இருக்கார். இப்போ 10ஆம் இடத்துக்கு ரிவர்ஸாக வந்துடுவார், ஆன்டி கிளாக் வைஸ் வந்துடுவார் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு. கேது வந்து எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு சுகஸ்தானத்துக்கு அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்போ நடக்கும்? டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. இந்த வருட கடைசி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். அது குருவும் கேதுவும் சேர்றது ஒரு கேல யோகம் சொல்லுவாங்க. அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் தான். இருந்தாலும் நீங்கள் பெருசாக அந்த 7.5 சனியில் பெருசாக கோடீஸ்வரன் ஆக முடியலனா கூட ஒரு சில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான், ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் சுய ஜாதகம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ராகு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு முன்னேற்றம்,
பழைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் புதுசாக தொழில் பார்த்துட்டு இருக்கேன், பழைய தொழில் பண்ணுறது தொழில் வந்து டல்லாகிடுச்சு, நான் வந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு வெயிட்டிங்கில் ஒரு ஆர்வத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில் கொஞ்சம் நல்லாவே போகுங்க. அதாவது தேவையில்லாத விரயங்கள், கெட்ட விரயங்கள், வீண் விரயம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சுப விரயமாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றார், 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது உங்களுக்கு குருவோடு இருக்கிறதுனால அதுவும் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. 4ல் கேது இருந்தாலே அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் கூட இருக்கக்கூடிய குரு, உச்சம் பெறக்கூடிய குரு கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டார். புதுசாக வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், 12ஆம் இடத்துல இருக்க சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் பார்க்குறதுனால அப்பாவோட ஹெல்த் பிரச்சனை இருக்கும். நீங்கள் அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு, காலுக்கு மூட்டு பிரச்சனை, இந்த நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கும். ஏன்னா சனியோட வேலையை அதுதான், எலும்பில் கை வைக்காது தான் சனியோட வேலை. எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனைலாம் இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், அந்த வாய்ப்புகள் இந்த வருடம் ஜூன் மாதம் உங்களுக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாகும். சரிங்களா? நான் ஏற்கனவே மேஷராசிக்காரங்க போன வருஷத்துலேருந்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே மேஷராசிக்காரங்க பிரச்சனையில் இருக்கீங்க. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த 6வது மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு. என்னென்னலாம் விரயம் பண்ணணும்னு நினச்சிங்களோ, சுப விரயம் பண்ணணும்னு நினச்சிங்களோ, ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, நடந்திருக்காது. இந்த வருஷம் உங்களுக்கு கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு, ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லை வண்டி வாகனம் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது, ஒரு வாகனத்தை மாற்றணும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசினியர்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அத்தனை நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சுபவரியங்கள் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. தொழில் நல்லா இருக்குங்க. எனக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அங்கேயும் ராகு வந்துடுவார். இப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வருமானம் வருது, அதை வச்சு நீங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, சுபவரியமாக மாற்றுறது, இது பக்காவாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். மேசராசிக்காரங்களோட கஷ்டங்கள், கவலைகள், சோகங்கள் எல்லாமே குறையக்கூடிய வருடமாக இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? பயப்படாதீங்க. நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு நடந்ததுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுது நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது கோச்சார பலன் தான். உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன கிரகங்கள் வந்து உங்களை இயக்கிட்டு இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு தனி மனிதனோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுதான் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி மீறி ஒன்றும் பண்ண முடியாது. கோச்சார பலன் ஒரு 15லேருந்து 20% பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ வாழ்க்கை மாறும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. அதனால் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம். இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம் சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும்
நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளதை உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். சும்மா கேமரா கிடைச்சிருச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கண்டதை பொய் சொல்லக்கூடாது. முதல் வார்த்தை போசனம் கிடைக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டியது இந்த எளியனுடைய கடமை. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நீங்கள் தட்சணை கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபோனில் வந்தாலும் சரி, ஃபோனில் வராட்டியும் சரி, அதெல்லாம் தெரியல. உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு அது தக்க நீங்கள் நடந்துக்கிறீங்க. இது எங்கள் குரு சொல்லி கொடுத்தது, எங்கள் தாத்தா. ரைட். அப்போ மேச ராசி ராசிநாதன் 12ல் இருக்கிறார். அப்போ ராசிநாதன் 12ல் இருக்காரு மேச ராசிக்கு. அப்போ ராசிநாதன் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்காரு? அப்போ உங்கள் ராசிக்கு குரு மூணில் இருக்காரு. அப்போ உங்கள் ராசிக்கு குருவுக்கு அடுத்து சனி 12ல் இருக்காரு. இப்போ பொதுவாகவே நம்ம என்னென்ன பார்க்குறோம்? சனியை பார்க்குறோம், குருவை பார்க்குறோம், சனியை பார்க்குறோம், ராகு. அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுக்கு இது பயிற்சி. இந்த 3 பயிற்சி தான் இந்த வருஷத்துக்கு நமக்கு. அப்போ இந்த 3 வருஷத்தில் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு என்ன நடக்குது? வயசை பார்த்துக்கங்க, தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை வயசை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது என்னென்ன முறையில் விளங்கு, எப்படி என்னென்ன கண்டிஷன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன தசாபத்தி நடக்குது. ஏன்னா ராசிங்கிறது மேசராசின்னு சொல்லிட்டோம். அதே மேசராசிக்கு என்ன லக்கணம், மேசராசிக்கு என்ன லக்கணம்? இப்போ உதாரணத்துக்கு மேசராசிக்கு கன்னியா லக்கணம். அப்போ கன்னியா லக்கணம்னு எவ்வளோ கவனமாக இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 8ஆம் இடம் அட்டமாதிபதி, அதுலேயும் 3க்கும் 6க்குரியவன். 3க்கும் 6க்குரிய செவ்வாய் 3க்கு கண்டிப்பாக 8ஆம் இடம். 3க்கு 6க்குரிய செவ்வாய் 8ல் இருந்தால் நடத்தினா இப்போ எப்படி இருக்கும்? கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் பகை. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது நிச்சயமாக மேச ராசிக்கு முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றான்னு பார்த்துக்கோங்க. சனீஸ்வரன். அப்போ முதல்ல சனிக்கிழமை 3 கிரகத்துக்கு உங்களுக்கு பலன். அப்போ 3 கிரகத்துக்கு சனீஸ்வரன் 12ல் இருக்காரு. அப்போ விரைய சனி சுப விரயமாக ஆக்கிக்கோங்க. கல்யாணம் அது விரைய சனியோ இல்லை ஜென்மச்சனியோ இல்லை பாதச்சனியோ இல்லை பலன் சனியோ இல்லை எந்த சனீஸ்வரனுடைய ஆளுமை அதனுடைய அருள்தன்மை இருந்தாலும் திருமணம் நடந்தே தீரும். அந்த 2-7 பாவிகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடந்து ஏறும். ஆக 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. இப்போ தான் வாக்கியத்துலேயும் நமக்கு மீனத்துக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே 4 பெட்ரோல் பங்கு வச்சுருந்து 4 காலி பண்ணிட்டேன். இப்போவும் மறுபடியும் சனி பயிற்சி சொல்லி எங்களை பேதியை கிளப்புறீங்களா அப்படின்னு சொல்லி சில நேயர்கள் கேட்குறாங்க. பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாங்கம் கோயிலுக்கு அது நமக்கு பொக்கிஷமாக, பெட்டகமாக, தாய்க்கு ஈக்குவலாக வச்சு நம்ம அதை வணங்குறோம். அதே சமயத்தில் அக்குரிசியாக பார்க்கறது திருக்கணிதம். அக்குரிசியாக பார்க்கறதுக்கு நம்ம திருக்கணிதத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ திருக்கணித பிரகாரம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு நல்லது. சப்போர்ட்டுக்கு நம்ம வாக்கியத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ மேசராசிக்கு 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்காரு. அப்போ ராசிநாதன் மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்காரு, சூரியன், அதுக்கடுத்து சனி இருக்காரு. சூரியன் தான் மேசத்துக்கு வந்துடுவார். அப்போ புதன் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக, ஏன்னா அது இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப சிக்கலானவங்க, அதனால ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு வேண்டுகிறேன். சரி, எப்படி கவனமாக இருக்கணும்? இப்போ பாருங்க, மேசராசிக்கு குரு இப்போ சனியை சொல்லியாச்சு. அடுத்து ராகு. அப்போ ராகு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்காரு. அப்போ ராசி 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ மேசத்துக்கு ராகு 11ல் இருந்தானா, 10ல் இருந்தானா, 8ல் இருந்தானா, மத்தியம பலன் தான் கொடுப்பார். நம்ம வேணாலும் சொல்லலாம், ராகு போக ராகு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல மோகத்தை கொடுப்பாரு, குழந்தைய கொடுப்பாரு, அரசியல் கொடுப்பாரு, அரசியல் கொடுப்பாரு, வேகத்தை கொடுப்பாரு, விபரீதமான ராஜயோகத்தை கொடுப்பாரு. எங்கே இருந்தா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கியமே, அப்பத்தான் கொடுப்பாரு. லாபாதிபதி 11 இருந்தா மேஷத்துக்கு எப்படி கொடுப்பாரு? அப்போ மத்தியம பலனை ராகு கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன தசாபத்திங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ சனி சொல்லியாச்சு, ராகு சொல்லியாச்சு, அடுத்து குரு. அப்போ குரு இப்போ உங்களுக்கு குரு. அப்போ சனி மத்தியம பலன்கிறீங்க, ராகு மத்திய பலனுங்க, என்ன ஜோசியர்னு தத்தம் போடுவீங்க. அப்போ உள்ளது சொல்லப்போனால் மேசராசிக்கு குரு 3ல் இருக்காரு. அப்போ 3ல் இருக்கும்போது 3னாலே என்ன அர்த்தம்? வெற்றி. 3னாலே முழு முயற்சி. 3னா முயற்சி, 3னா வெற்றி, 3னா இறுதி. சகோதரர்கள், சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கடமைக்கு உரியது, குறுகிய பயணத்துக்குரியது, ஞானத்துக்குரியது, எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சிறு வயசுல நான் படிக்கிறோம்.
அப்போ கண்டிப்பாக குரு 3ல் இருக்கும்போது, மேச ராசிக்கு குரு 3ல் இருக்கும்போது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும், நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். சரி, மேச ராசிக்கு 3ல் இருக்காரு, அவர் எந்த இடத்த பார்க்குறாரு? மேசத்துக்கு 7ஆம் இடம் எது? துலாம். அப்போ துலாம 5ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்தை மேசத்துக்கு 7ஆம் இடத்தை 5ஆம் இடமா பார்க்கும்போது 7 5ஆம் இடம் பார்க்கும்போது அங்கே என்னென்ன இருக்குது? 7னாலே துணைவி, 7னாலே உங்களுக்கு நண்பர்கள், 7னாலே நமக்கு ப்ரொஃபஷனல், 7னாலே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, அனுசரிக்கக்கூடியது, சப்போர்ட் பண்ணக்கூடியது. 7 சப்போர்ட் பண்ணக்கூடியது. அப்போ அந்த 7 சப்போர்ட் பண்ண போகிறத 5ஆம் பார்வையை குரு பார்க்குறாரு. இப்போ மேசத்துக்கும் குருவுக்கும் நட்பு கிரகம். மேசம் செவ்வாய், குருமங்கள யோகம். அப்போ குரு 5ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது என்னத்தை கொடுப்பாரு? முதல்ல குழந்தைய கொடுப்பாரு, முதல்ல திருமணத்தை கொடுப்பாரு, அப்புறம் புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, நீண்ட கால புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். இது ரொம்ப முக்கியம், நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட கால புத்திர பாக்கியம். ஏன்னா 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கல, 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கல, 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கல. நல்லா கேட்டுக்கோங்க நேயர்களே. மேஷத்துக்கு 7ஆம் இடம் துலாம் 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ குழந்தை பாக்கியம். என்னடா 9 மாதம் தான் ஆகுது, குழந்தை பெற்றுட்டான்டா. அதுதான் இந்த இடம், அதுதான் இந்த இடம். இப்போ புரிஞ்சிருக்கு நேயர்களுக்கு. அப்போ 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கும்போது எல்லா சௌக்கியமும் எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதுக்கடுத்தது பாருங்க, 7 7 8 9 9ஆம் இடத்தை என்ன பார்வை பார்க்குறாரு பாருங்க. 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 7 குரு 3வது பாயிண்ட், அவருடைய வீடு. இப்போ இதில் என்ன சந்தேகம்? ஒன்றுமே சந்தேகம் இல்லை. அப்போ 9ஆம் இடங்கிறது தகப்பான். அப்போ தகப்பனார் சொத்து நமக்கு சேரும், வெளிநாட்டுக்குரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எந்த வகையில் நீண்ட நாட்களாக இருந்த செயல்பாடுகளுக்கு நீண்ட நாட்கள் தேங்கி இருந்த பணமும் கிடைக்கும். அதான் பாக்கியம். பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா அப்படி ஏன் சொல்கிறோம்? அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். அப்போ 7 யார் பார்க்குறாரு? யார் வீடு? பேசிக்க பாருங்க, அது யார் வீடு? பகை வீடா, சம வீடா, நட்பு வீடா? அவருடைய சொந்த வீடு. தனுசை 7ஆம் பார்வை பார்க்குறாரு. ஆனால் காலபுருஷன் உங்கள் மேசராசிக்கு 9. அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கணும்? வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து 9ஆம் பார்வை, அதாவது ரொம்ப சிறப்பான பார்வை. காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணுறாரு? யார் மூலம் லாபத்தை கொடுக்க போகிறாரு? தகப்பனார் மூலம் சொத்து, தகப்பனார் மூலம் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்துக்கள், தகப்பனாருக்குரிய இடம். அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடியது 9ஆம் பார்வையை பார்க்கும்போது எல்லா வகையிலையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய உண்டு. அதில் இந்த மாற்று கருத்து அல்ல. அப்போ 5 7 9ங்கிற இடத்த மேசராசிக்கு 7ஆவது வீடு 5ஆம் பார்வை, 9ஆம் வீடு 7ஆம் பார்வை, 11ஆம் வீடு 9ஆம் பார்வை. எவ்வளோ சிறப்பு! அந்த 6 8 12 வரல நேயர்கள், அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ மேசராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக மேசராசிக்கு 50% மார்க் போடுறதுன்னா 50% உண்டு என்பதில் கவலையே படாதீங்க. பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துட்றேன், 50% எழுதிக்கங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக சனி, ஏன்னா மேசராசி, சிம்ம ராசி, மீனராசி, கும்பராசி இவங்க எல்லாத்துக்குமே சனி சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக உண்டு. இதில் நான் முதலிலேயே சொல்லிடுறேன், சனி சம்பந்தப்பட்ட இடம் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. முதல்ல மேஷம், அடுத்து சிம்மம், அடுத்து கும்பம், அடுத்து மீனம். இந்த 4 ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? எங்கேயாவது தோட்டத்தில் ஒரு வன்னி மரத்தை வாங்கி வைங்க, 2 வன்னி மரத்தை வாங்கி வைங்க. 108 நாள் அதுக்கு எள்ளு தண்ணி, நைட்டில் எள்ளை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி ஊற்றி 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. 108 நாள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க. பெண்களாக இருந்தால் பீரியடு டயத்தில் போக வீட்டுக்காரரு குழந்தைகள் ஏற்ற சொல்லுங்கள். நிச்சயமாக நீ என்னை ஏண்டா கூப்பிட்டேன்னு வன்னி மரம் கேட்கும், இல்லை நான் ஜானம் பார்க்குற விட்டுறேன். அந்த அளவுக்கு அருள் தன்மை உடைய விருட்சம் வன்னி மரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்கு அதிபதிகளும் நிச்சயமாக மங்களமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஜொலிக்கட்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில்
5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14 அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டீங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், மீன லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நாள் நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? மேச ராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புது வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்க ராசிக்கு அதிபதி. உங்களுடைய ராசிக்கு இப்ப குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது பாவகத்துல மிதுன ராசியில இப்ப குரு உட்கார்ந்துருக்கிறார். தைரிய குரு உட்கார்ந்துருக்கிறார். ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, குரு எனக்கு தைரிய குருவா இருந்தாலும் எனக்கு பெருசா ஒன்றும் மாற்றங்கள் கொடுக்கலைங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்குள்ளார இருக்கும். ஏன்னா குரு பகவான் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு தைரிய குருவா இருப்பார். ஏன்னா ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மிதுனத்துல இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சகிறார். சரிங்களா? அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பார்க்கும்போது மிதுனத்தில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சகிறார். மனிதர்கள் போலவே கிரகங்களுக்கும் உறவு முறைகள் உண்டு. குரு அப்படின்றது ஒரு ஆண், சந்திரன் அப்படின்றது ஒரு பெண்ணு. இந்த குரு அந்த சந்திரனை தான் கல்யாணம் பண்ணார். அப்ப இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் புதன். இதை நான் ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, குரு தன்னுடைய மகன் வீட்டில், மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன், குருவுடைய மகன் வீட்டில் இருந்துட்டு இப்ப தன்னோட மனைவி வீட்டுக்கு, ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன், தன்னோட மனைவி வீட்டுக்கு பெயர்ச்சகிறார். அப்ப மனைவி வீட்டுக்கு கடகராசிக்கு பெயர்ச்சகும் போது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கடகத்துல உச்சம் அடைவார், மகரத்துல நீச்சம் அடைவார். உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் 100 டிகிரியில் வேலை செய்யும். அதே அந்த கிரகம் உச்சம் அடையும் போது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப சூப்பரா நல்ல வேலை செய்வார், டபுள் மடங்கு அவர் வேலை செய்வார். அதுதான் உச்சம். சரிங்களா? அப்போ நீச்சம் அப்படின்றது மகரத்துல தான் குரு நீச்சம் அடைவார். அப்ப மகர ராசியில போய் குரு உட்காரும் போது யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் அவர் வேலை செய்வார். ஏன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவான் கடக ராசியில உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா பொதுவாக உச்சம்ன்றது மிக மிக ஒரு அதிர்ஷ்டம். சரிங்களா? அதுவும் உங்க ராசிக்கு தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போறாரு. சுகஸ்தானம் அப்படின்னா அதாவது ஆரோக்கியமான இடம், நம்மளுடைய ஹெல்த் பிரச்சனை எல்லாம் சரியாகிறது, அதாவதுன்றது நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும், உடல் உபாதிகள் சரியாகும். கிட்டத்தட்ட நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு அது சீரா வச்சுக்கிற அளவுக்கு பார்ப்பாரு. அப்போ உடல் உபாதிகள் சரியாகும். 2வது 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டும் இல்லை, மாதிரஸ்தானமும் கூட. மாதிரஸ்தானம்னா அம்மாவுடைய இடம். இப்போ அம்மாவை பற்றின கவலை, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லைங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது போக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு தான் சுச்சுவேஷன் இருக்கு, மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டெம்பரவரியா வேலை செய்யறாங்க அப்படின்னா கொஞ்சம் பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலையில குழப்பம் சிக்கல் இருக்குதுன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷம். ஏன்னா குரு பகவான் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். சரிங்களா? ஆனா மற்ற கிரகங்கள் விட குரு பகவான் அந்த 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதாவது 5 விதத்துல வருவார், 5 கோணத்துல வருவார். இப்ப இதுல எடுத்துக்கோங்க, இப்ப இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் ஜூன் 1ல குரு பெயர்ச்சகிறார்.
அப்ப நம்ம இந்த புது வருஷத்தோட பலனை தான் பார்க்குறோம். அப்ப இந்த புது வருடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வைகாசி மாசம் 18 தேதி வரைக்கும், அப்ப கிட்டத்தட்ட ஒரு 47 நாள் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மிதுன ராசியில இருப்பார், உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருப்பார். இது ஒரு 47 நாள் குரு தைரியஸ்தானத்தில் இருக்கிறாருங்களா. அடுத்தது வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு வந்து பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சியாகும் போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போறார். அப்ப கடகராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் எத்தனை நாள் கடகத்தில் இருப்பாருன்னா 152 நாள் இருப்பார். சரிங்களா, 152 நாள்ன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாசம் இருப்பார் கடகராசியில். அப்ப கட்டன்றது 5 மாசம் போது எந்த டேட் வரைக்கும் இருப்பாரு, 2026 அக்டோபர் மாசம், அதாவது 30ஆம் தேதி வரைக்கும். தமிழுக்கு சொல்லணும்னா ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் 152 நாள் உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் இருப்பார். அப்ப மேசராசிக்காரங்களுக்கு இந்த 5 மாசத்துல தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும், சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு வாசல் கட்டுற வாய்ப்பு கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனை, அதாவது புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு, சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ற வாய்ப்பு. ரொம்ப நாளா என் கனவுங்க என் வீடு கட்டணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 5 மாசத்துல சூப்பரா வேலை செய்யும். அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு 47 நாள் தைரியஸ்தானத்துல குரு இருப்பாரு. அடுத்தது வந்து 152 நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து 30ஆம் தேதி அக்டோபர் மாசம், அதாவது கிட்டத்தட்ட ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி என்ன பண்ணுவாருன்னா குரு அதிசாரம் வாங்கி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறாரு, உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப மேசராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட அக்டோபர் 30க்கு மேல பாத்தீங்கன்னா இயல்பு நிலையில ஒரு 44 நாள் அவர் வந்து எங்க இருப்பாருன்னா சிம்ம ராசியில அதிசாரத்தில் இருப்பார். சரிங்களா, அப்ப அந்த 44 நாள் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட எப்ப ஜனவரி மாசம், அதாவதுன்றது 25ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணும்னா கார்த்திகை 27 வரைக்கும் இயல்பு நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா குரு பகவான், அதாவது சிம்ம ராசியில வந்து வக்கரம் அடைஞ்சிருவார். வக்கரம் அடைஞ்சாருன்னா அதுக்கப்புறம் ஒரு 44 நாள் சிம்ம ராசியில தான் முதல்ல குரு வந்து வக்கரம் அடைவார். சரிங்களா, அப்ப அதிசாரத்துக்கு போன குரு 44 நாள் இயல்பு நிலையிலையும் 44 நாள் வக்கரத்திலையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா தை மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து கரெக்டா எங்க வந்துருவாருன்னா மீண்டும் கடகராசிக்கே வந்துடுவார். சரிங்களா, அப்ப மீண்டும் கடகராசிக்கு வரக்கூடிய குரு வக்கரத்திலே தான் வருவார். வந்துட்டு 79 நாள் கிட்டத்தட்ட 2.25 மாசம் அவர் வந்து மீண்டும் கடகத்துல வந்து அவர் வக்கரத்தில் இருப்பார். கரெக்டா பங்குனி மாசம் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்படி நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா பங்குனி மாசம் 31 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது புது வருஷம் பிறந்துருது இல்லைங்களா. அப்ப நம்ம அடுத்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகி இயல்பு நிலையில ஃப்ரீயா இருப்பார். அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது இந்த 5 கோணத்துல இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து இதுல முக்கியமா குரு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தொழில் மாற்றங்கள் கொடுப்பாரு, தொழில் வளர்ச்சிகள் கொடுப்பாரு, புத்திர செல்வங்கள் பெருக்கி கொடுப்பாரு. அதாவது வாழ்வாதாரத்துல சில மாற்றங்கள் நடக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு சொந்த வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம், இதுல வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருப்பார். சரிங்களா, ரெண்டாவது உங்களுக்கு வந்து சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு 12ல சனி இருக்கிறாருங்களா, விரைய சனியா இருக்கிறார். அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து 7.5 சனியில விரைய சனியா நடக்குது இல்லைங்களா. அப்ப சனி பகவான் வந்து பார்க்கும்போது இடையில வந்து பார்க்கும்போது 138 நாள் வக்கரம் அடைவார். இப்ப உங்களுக்கு வந்து சனி இருக்கும்போது சனி பகவான் நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா இப்ப 7.5 சனி பிடிச்சிருக்கிறதுனால, அதுவும் ஒரு இயல்பு நிலையில் இருக்கிறதுனால அவர் வந்து சிரமம் மட்டும்தான் கொடுப்பாரு, நல்லது கொடுக்க மாட்டார். சரிங்களா, அப்ப சனினாலும் உங்களுக்கு எப்ப நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆடி மாசம் 10ஆம் தேதி தான் சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போவார். ஆடி மாசம் 10ஆம் தேதி. அதே உங்களுக்கு ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஜூலை மாசம் 27ஆம் தேதி தான் சனி பகவான் வக்கரத்துக்கு போவார். அப்பதான் உங்களுக்கு அந்த 7.5 சனியோட தாக்கம் வந்து கட் ஆகும். சரிங்களா,
அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது உங்களுக்கு ஆடி 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 138 நாள் வக்கரத்தில் இருப்பாரு. அந்த வக்கரத்தில் இருக்கும்போது தான் சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்வார். அப்பதான் இந்த 7.5 சனி உங்களுக்கு பாதிக்காது. 7.5 சனி பாதிக்காது, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி நேரத்துல தான் தொழில் ரீதியான மாற்றம், அரசியல் சார்ந்த சப்போர்ட்டு, பெரிய மனுஷாக்களுடைய தொடர்பு, அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிருந்தோம்னா செய்ய முடியாத விஷயத்த அப்பதான் நம்ம செய்யற அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி ராகு பகவான் உங்களுக்கு பொதுவாகவே எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப இந்த ராகு கேது பயிற்சி நம்ம முன்னே என்ன சொல்லியிருந்தோம்னா 2026ஆவது வருடத்துல டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசம் 21ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் ராகு பகவானுடைய பார்வை 3, 7, 11 இந்த 3 ராசியை பார்ப்பாரு. அப்ப கும்பத்திலிருந்து உங்க ராசிக்கு பாருங்க 11ஆம் இடமா பார்ப்பாரு இல்லைங்களா? அப்ப எனக்கு தெரிஞ்சு ராகு பகவானுடைய பார்வை மேச ராசிக்கு நல்லா இருக்கு. அப்ப ராகுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு. குரு பகவான் வக்ரம் ஆகும் போதுதான் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த டேட் வாரியா உங்களுக்கு நல்லது மாற்றங்கள் கொடுப்பாரு. அதனால எப்படி பார்த்தாலும் இந்த 2026ல கிட்டத்தட்ட இந்த பராபவ வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களோட நல்ல அனுபவங்கள் கலந்த ஒரு மாதமா ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்க போகுது. ஆனா இந்த வருஷத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மேசராசிக்கு 4 மாற்றங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுல முதல்ல கிடைக்கிறது உங்களுக்கு அசையா சொத்துக்கள், அதாவது உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். திருமண தடைகள், இந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் உங்க இண்டிவிஜுவலா உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா யாரு தடுத்தாலும் கண்டிப்பா இந்த வளர்ச்சி நிக்காது, நிச்சயம் நல்லதே நடக்கும். இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.